ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 10th சயின்ஸில் நம்ம வந்து புக் இன்சைடு வந்து 1 மார்க் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து யூனிட் 19 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பயாலஜியில் யூனிட் 20ல் பார்க்க போகிறோம், ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா புக்கில் உள்ள அத்தனையுமே லைன் பை லைன் ரீட் பண்ணி ஒன் வேர்டு எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். புக் இன்சைடு ஒன் வேர்டு கேட்டால் கூட தெரியும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் likely to reach 1.7 பில்லியன் பை 2050. 2050 1.7 பில்லியன் வந்துருமா, இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. செகண்டு, India's current food production can meet only 59% of the country's food demanded by 2050. கரண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. மூணாவது, த ஆர்ட் ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டி இஸ் கால் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்னா என்ன அப்படிங்கிறதுல போட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், த ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் டு இம்ப்ரூவ் த ஜெனோடைப்ஸ் டு மேக் தம் more useful to mankind, embracing domestication and propagation under the controlled condition is called animal husbandry. ஸோ நமக்கு அந்த அனிமல்ஸ் ப்ரீட் பண்ணுறோம்ல, அது வந்து டு இம்ப்ரூவ் த ஜெனோடைப்ஸ், அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்குன்னா மேன்கைண்ட், மனிதர்களுக்கு யூஸ் ஆக மாதிரி. ஸோ அதுதான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிம்பாங்க. த எய்ம் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டு டெவலப் improved crop varieties possessing higher yield, better quality, resistant to disease and shorter duration. சரிங்களா, இதான் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டோடைய எய்மு. அதுனா குறைந்த காலத்திலே இந்த பயிர் விளையணும், பெட்டராக இருக்கணும், அதிக மகசூல் ஈல்டு தரணும், டிசீஸை நோயை எதிர்க்க தன்மை வரணும். அதுதான். சிக்ஸ்த்து, green revolution is the process of increasing food production through the high yielding crop varieties and modern agriculture techniques in அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ். ஸோ அங்கெல்லாம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. செவன்த் கொஸ்டின், த அமெரிக்கன் அக்ரானமிஸ்ட் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதாவது கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் அப்படின்னு மொத்தமாக கேட்டால் டாக்டர் நார்மன் இ பார்லாக். டாக்டர், ஆனால் இந்தியாவில் வேற ஒருத்தர், சரிங்களா, அது பின்னாடி ஒன்னோட வருது. டாக்டர் நார்மன் இ பார்லாக் ரிசீவ்ட் த நோபல் பிரைஸ், பீஸ் பிரைஸ் 1970. In India, Dr. M.S. Swaminathan joined with Dr. Barlog in bringing the green revolution by introducing Mexican wheat varieties. So, நம்ம இந்தியாவில் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் தான் நம்ம ஆப்ட்லி கால்டு த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th கொஸ்டின், டியூ டு த டாக்டர் சுவாமிநாதன் எஃபர்ட்ஸ், வீட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 12 மில்லியன் டன்ஸ் இன் 1960s to 70 மில்லியன் டன்ஸ் நவ். சரிங்களா, ஸோ 12லேருந்து 70 வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அண்டு அவர் கொண்டு வந்த டாக்டர் சுவாமிநாதனோட எஃபர்ட். த கிரீன் ரெவல்யூஷன், 12th கொஸ்டின், த கிரீன் ரெவல்யூஷன் எவென்ச்சுவலி இன்க்ரீஸ்டு வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் பிட்வீன் த இயர்ஸ். ஸோ அந்த 40 வருஷ காலகட்டம். அப்புறம் அடுத்த 13, சோனாலிகா அண்டு கல்யாண் சோனா are semi-drop varieties of wheat developed from high-yielding fertilizer-responsive wheat varieties from Mexico. ஸோ அந்த ரெண்டு நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு நேம் என்ன, IR8. ஸோ இது வந்து மிராக்கல் ரைஸ் அப்படிம்பாங்க. 14 is a high-yielding semi-drop rice variety developed by the International Rice Research Institute, அதாவது IRRI இதை. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் மிராக்கல் ரைஸ் அப்படிம்பாங்க, IR8. ஸோ IR8 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது பிலிப்பைன்ஸில். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இயர்லனா 1966, 1966. கொஸ்டின் நம்பர் 16, த IR8 வாஸ் எ ஹைபிரிட் ஆஃப் ஹை yielding ரைஸ் வெரைட்டி பீட்டா ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் டிஜோவோஞ்சன், அதாவது DGWG எ டார்க் வெரைட்டி ஃப்ரம் சைனா. ஸோ அது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. எங்கேருந்து பீட்டாவும், இந்தோனேஷியாவிலேருந்து பீட்டா, அப்புறம் சைனாவில் உள்ளது, அதுதான் சொல்லியிருக்காங்க. 17, டாக்டர் ஜி நம்மாழ்வார் 1938 2015 வரைக்கும் வாஸ் எ தமிழ் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஹூ ஃபவுண்டட் த நம்மாழ்வார் எக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ட்ரஸ்ட். இதோட லென்த்தியான நேம் வானகம் அப்படிம்பாங்க. ஸோ NEFFFRGFST அதோடைய எக்ஸ்பான்ஷன். கொஸ்டின் நம்பர் 18,
Plant diseases are caused by the pathogens like viruses, bacteria, fungi. அப்படிதானே plant disease ஆனாலும் தாவரங்களுக்கு. Question number 19. The wheat variety resistant to leaf and strip rust and hill bund is Himgiri. Question number 20. The cauliflower variety is resistant to black rot or ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. அந்த காலிஃப்ளவரோட வெரைட்டி பிளாக் ராட்டுக்கு ரெசிஸ்டாக இருக்குது என்னன்னா பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் K1. The cowpea 21. The cowpea variety resistant to bacterial plague is Pusa komal. 22. The brassica variety resistant to aphids is Pusa gauro. இதில் நேம்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்தா ஞாபகம் வரும், ஒரே மாதிரி தான் இருக்கும். Question number 23. The flat bean varieties resistant to leaf, copper, aphids and brood borer are Pusa sem 2 and Pusa sem 3. Question number 24. The lady's finger varieties resistant to shoots and fruit borer are Pusa somni and Pusa A4. Question number 25. The scientific process of developing crop plants enriched with high levels of desirable nutrition like vitamins, proteins, minerals is called biofortification. அதாவது கிராப் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து டெவலப் பண்ணுறோம் சயின்டிஃபிக் ப்ராசஸில். அதுக்கு நிறைய நல்ல நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு டெவலப் பண்ணுறோம். அதுக்கு பேர் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 26. The nutritional quality of crops may be improved with respect to protein content, oil content and mineral content. Question number 27. Proteinia, Shakti and Ratna are lysine-rich maize hybrids developed in India. Question number 28. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Atlas 66 is a protein-rich wheat variety. Question number 29. Vitamin A enriched crops developed through the biofortification include carrots, pumpkin and spinach. Okay. அடுத்த question number 30. The 5 methods of plant breeding for crop improvement are introduction of new varieties. ஸோ 5 மெத்தட் என்னன்னா introduction new varieties, selection, polyploid breeding and mutation breeding and hybridization. Question number 31. The high yielding varieties of plants introduced from one place to another called exotic species. 32. Imported plant materials are thoroughly tested in a plant quarantine before being introduced to the field. ஸோ ஃபீல்டுக்கு முன்னாடி அதை பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, அதான் பிளான்ட் குவாரண்டைன். ஸோ 33. Phaseolus mungo is an example of plant variety introduced from China. Question number 34. Selection is one of the oldest methods of plant breeding in which individual plants or groups are sorted from the mixed population based on morphological characters. Question number 35. 3 methods of selection in plant breeding. Plant breeding lo 3 methods: selection, purulin selection and clonal selection. Question number 36. In mass selection, seeds of best plants are collected from the mixed population and raised for 7 or 8 generation before distribution to farmers. Question number 37. Groundnut varieties TMV2 and AK10 are common examples of mass selection. Question number 38. Purulin is defined as the progeny of a single individual obtained by self-breeding. It is also called individual plant selection. Question number 39. In purulin selection, a large number of plants are selected from the self-pollinated crop and harvested individually. Question number 40. A group of plants produced from the single plant through the vegetative asexual reproduction is called clones. So vegetative process or asexual reproduction இருந்தோ group of plants produce பண்ணக்கூடியது clones. Question number 41. Selection of desirable clones from the mixed population of vegetatively propagated crop is called clonal selection. அடுத்த question important 42. Sexually reproducing organisms have 2 complete sets of chromosomes in somatic cells, a condition called diploid 2n. Important. அதே மாதிரி 43 important. Gametic cells have only 1 set of chromosome, condition called வந்து haploid n. 44. An organism having more than 2 sets of chromosomes
2 sets of chromosome ஓட அதிகமாக இருக்க ஆர்கானிசம் வந்து பாலிப்ளாய்டு அப்படிம்பாங்க. A Greek meaning of polyploid. Polyனா many, aplos-னா one fold. So eidos-னா form. Polyploidy can be induced by the physical agent like heat, cold treatment, X-rays, chemical agents like colchicine. அடுத்து 47. Seedless watermelons and bananas are example of polyploid at the chromosome level of 3n. 3 நாலே triploid. 48. TV29 is a triploid variety of tea with a large shoots and draft tolerance. 49. Triticale 60n is a hybrid of wheat and rye with a higher dietary fiber and protein made fertile through the polyploid. Question number 50. Rapanobrassica is an allotropic triploid produced by the colchicine treatment. 51. Mutation is defined as a sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism. So, that's mutation. DNA மாற்றம் வரக்கூடியது. Heritable change in the nucleotide sequence of DNA. 52. The organism which undergoes mutation is called mutagen. 53. The factors which induced mutations are known as mutagens or mutagenic agents. 54. Mutagens are two types. One on the physical mutagens, இன்னொன்று chemical mutagens. 55 radiation like X-ray, alpha, beta, gamma rays, UV rays, temperature are example of physical mutagens. அதெல்லாம் மாற்றம் வரும்ல mutagens. அதுமாதிரி chemical substance like mustard gas and nitrous acid that induce mutations called chemical mutagens. 57. The utilization of induced mutation in crop improvement is called mutation breeding. 59. Gamma garden or atomic garden uses radiative sources, particularly gamma rays from cobalt-16, cesium-137. இந்த ரெண்டுமே important to induce desirable mutation in crop plants. Crop plantsல நமக்கு தேவையான ஒரு mutation உண்டாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய radiative source அந்த வந்து gamma rays வரணும். அது cobalt-16, cesium-137 இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து 59. Sarbadi Sonara wheat was produced from Sonara 64 by using gamma rays. Gamma rays வச்சு பண்ணக்கூடியது பார்த்தீங்க. அதுவே 60. Atamita 2 is a rice variety produced by the mutation breeding with a saline tolerance and pest resistance. 61. The mutation breeding achievement in groundnuts was the development of groundnuts with thick cells. Thick cells வர மாதிரி பண்ணியிருக்காங்க மியூட்டேஷன்ல. 62. The process of crossing two or more types of plants to bring their desired character together into one progeny is called hybridization. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராசஸ். சரிங்களா, ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு ஒரு 2 மார்க் மாதிரியே கொடுத்தாச்சு. ப்ராசஸ் கிராசிங் 2 or more type of plants நமக்கு தேவையான கேரக்டர்ல நம்மளுக்கு ஒன்று கொண்டு வர்றது, அதான் ஹைப்ரிடைசேஷன். The offspring that is superior in one or more character to both parents in hybridization is called a hybrid. The triticale is the first man-made seral hybrid obtained by the crossing wheat Triticum drum 2n28 and rye Segal seral 2n14. So இந்த நேம் முக்கியம். Triticale தான் first man-made seral hybrid. ஓகேவா, அதோடைய பேரும் Triticum அப்படிதான் இருக்கும். 65. The F1 hybrid of wheat and rye in Triticale is sterilized with the chromosome number 2n21. The chromosome number in the Triticale hybrid is doubled using colchicine to make it hexaploid with the 2n42. 67. The two main aspects of hybridization are to combine the characters of two plants in one plant and utilize hybrid vigor. Question number 68. A group of animals of common origin with a species that has a certain distinguishing characters not found in other members of the same species is called breed. Breed என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். குரூப் ஆஃப் அனிமல்ஸில் காமன் ஆரிஜின் வரக்கூடிய குரூப் ஆஃப் அனிமல்ஸில் வித்தின் தி ஸ்பீசஸில் சில சர்டைன் டிஸ்டிங்விஷ் கேரக்டர் இருக்கும். பட் அதை சேம் ஸ்பீசஸ் இருக்கும், அதர் மெம்பரில் அப்படி தெரியாது, அதுதான் breed. 69. Animal breeding aims at improving genotypes of domesticated animals to increase yield and produce milk, egg, meat. இதெல்லாம் அனிமல் ப்ரீடிங்கில் பண்ணுறது. அடுத்ததுனா அனிமல் ப்ரீடிங் பண்ணால் அந்த ஜெனோடைப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்,
ஆனால் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எதுக்குன்னா அதிகமான பால் முட்டை இறைச்சி வேணாங்காண்டி. 70. When breeding takes place between animals of the same breed, it is called inbreeding. சரிங்களா, இந்த வார்த்தையும் முக்கியம். Between the animals of the same breedல நடக்கக்கூடிய breeding, inbreeding. The cross between different breeds of animals is called outbreeding. Inbreeding refers to the mating of closely related animals within the same breed for about 4 to 6 generations. Inbreeding helps in the accumulation of superior genes and the elimination of genes which are undesirable. தேவையில்லாத ஜீன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்ல ஜீன்ஸை வந்து உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து இன்பிரீடிங் யூஸ் ஆகுது. இன்பிரீடிங் என்ன அப்படிங்கலாம் மேலே டீட்டெயில் இருக்கு. Hisaradale is a new breed of sheep developed in Punjab by crossing Biganeri, அதாவது மகரா யூஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மேரினோ ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 75. Continued inbreeding reduces fertility and productivity. This harmful effect is called inbreeding depression. ஸோ இன்பிரீடிங் பண்ணனாலும் எல்லா பாசிட்டிவும் இருக்காது, நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதான் என்னன்னா ஃபெர்டிலிட்டி ப்ரொடக்டிவிட்டிலாம் வந்து இதாகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால அதுக்கு அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பேர் தான் இன்பிரீடிங் டெப்ரெஷன். இன்பிரீடிங் எக்ஸ்போஸ் ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். அடுத்து கொஸ்டின் 77ல in outbreeding the offspring formed are called hybrids that are stronger and more vigorous than the parents. ஸோ அதுதான் பார்க்கணும், அதை விட ஸ்ட்ராங்கராக இருக்குது, மோர் விகாரஸாக இருக்குது ஆஃப்ஸ்ப்ரிங் ஹைப்ரிட்ஸ். சரிங்களா. எ மியூல் இஸ் ப்ரொடியூஸ் பை, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மியூல் மேல் டாங்கி அண்டு ஃபீமேல் ஹார்ஸ். சரிங்களா, இது வந்து மாற்றியும் கேட்பாங்க ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக போட்டோம். மேல் டாங்கி ஃபீமேல் ஹார்ஸ், அதுதான் மியூல். மியூல் இஸ் எ சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் ஸ்ட்ரென்த்து. ஸோ குதிரையோட அதிகமாக ஸ்ட்ரென்த்து, இன்டெலிஜென்ஸு, எபிலிட்டி ஒர்க்கு, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ். பட் மியூல்ஸ் ஆர் ஸ்டெரைல். சரிங்களா. ஓகே. 80. The hybrid fowl that eats more eggs is produced by crossing white Leghorn and Plymouth Rock. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The cross breed of cows called Karen Swiss is produced by crossing brown Swiss and Sahiwal, yielding 2 to 3 times more milk than indigenous house. சரிங்களா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸை விட அதிகமான 2 to 3 டைம்ஸ் அதிகமான பால் தருது. அந்த கிராஸ் ப்ரீடு பேர் தான் கரண் ஸ்விஸ். அது வந்து ப்ரௌன் ஸ்விஸ் அண்ட் சஹிவால் வச்சு பண்ணியிருக்காங்க. 82. The superiority of hybrid obtained by crossbreeding is called heterosis or hybrid vigor. 83. The 4 effects of hybrid vigor in animal breeding are increased milk production by cattle, increased egg production by poultry, high quality meat and increased growth rate in domesticated animals. இதுதான் the 4 effects of hybrid agarla. 84. The manipulation and the transfer of genes from one organ to another create a new DNA is called genetic engineering. New DNA created by the joining DNA from the 2 different sources in genetic engineering is called recombinant DNA. அதாவது rDNA போடுவாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்டான சோர்சஸ்ல இருந்து 2 டிஎன்ஏ நம்ம ஜாயின் பண்றோம், அதுதானே. அப்போ நியூ டிஎன்ஏ வருது, அதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ rDNA. ஜெனடிக் இன்ஜினியரிங் தான் அதுக்கு பேர். ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கால்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. The small circular doubled stranded DNA molecules found in the cytoplasm of a bacterial cell separate from the chromosomal DNA is called plasmid. Plasmid can replicate independently along with the chromosomal DNA. 89. Enzymes that cut or break DNA at specific sites are called restriction enzymes and are also known as a molecular scissors. 90. Restriction enzymes recognize a specific base pair sequence called palindromic sequence in DNA and also called the restriction site. 91. The restriction enzyme cleave the phosphodiester bond within DNA. Question 92. The enzymes with help in ligating, that joining அடிப்பாங்க. The broken DNA fragment is called DNA ligases. So 92 ஒரு important one word. 93. A clone means to make genetically exact copy of an organism. அதனால தெரியும் clone என்னது, genetically exact copy தான். டோலி, இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒன்னோட தான். டோலி வாஸ் அ ஃபர்ஸ்ட் குளோனோட ஃபீமேல் ஷிப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டெவலப் பை டாக்டர் அயான் வில்மட்
and his colleagues at the Rosley Institute, Scotland in July 1996. Dolly was created by the technique of somatic cell nuclear transfer. இதுவும் ஒரு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னோட சரிங்களா somatic cell nuclear transferலால கிரியேட் பண்ணது தான் டோலி. டோலி வந்து எவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 years and died in 2003 because of lung disease. Lung diseaseனால இதாகும். In gene cloning, a gene or piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA is multiplied as the cell divides. Question 98. The 5 basic steps of gene cloning are என்னெல்லாம் ஜீன் குளோனிங்ல இருக்கிற 5 பேசிக் ஸ்டெப் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க 2 மார்க் எப்படி கேட்டாலும் எழுதலாம். ஐசோலேஷன் ஆஃப் டிசைடட் டிஎன்ஏ யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அதானே நமக்கு தேவையான டிஎன்ஏவே ஐசோலேட் பண்ணுறோம் யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இன்சர்ஷன் இன்டு வெக்டர் பிளாஸ்மிட் அதில் செலுத்துகிறோம் டு மேக் ஆர்டிஎன்ஏ. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு பாக்டீரியா ஹோஸ்ட் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் அண்ட் மல்டிபிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் பண்ணுறோம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் த ஹோஸ்ட் செல். 99. The transfer of RDNA into bacterial host cell during gene cloning is called transformation. அதான் இங்க bracketல போட்டிருப்பேன் transformation அந்த process பேர். Question number 100. Insulin produced by RDNA technology is used in the treatment of diabetes. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இது அப்படிதானே ஒன் வேர்டு மட்டும் இல்லாமல் மருத்துவத்தில் நமக்கு ரொம்ப மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இன்சுலின். ஸோ டயபெட்டிஸில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 101 ஹியூமன் growth ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஜிஹெச் வாங்கல growth ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் growth deficiencies. அதுமாதிரி 102 blood clotting factors developed by RDNA technology are used to have ஹீமோஃபிலியா சரிங்களா அதான் blood clotting factors டெவலப் பண்ணுறாங்க. Tissues plasminogen activator produced by RDNA technology is used to dissolve blood clots and prevent heart attack. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா எங்கன்னா டிஷ்யூ பிளாஸ்மினோஜன்ல ஆக்டிவேட்டர்ல அது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா. RDNA technology has been used to develop vaccines against diseases like hepatitis B and rabies. வேக்சின் தயாரிச்சிருக்காங்க சரியா hepatitis B and rabiesக்கு எதிராக. Eli Lilly and company United States first started a commercial production of human insulin using RDNA technology in 1979. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எங்கே பண்ணாங்க அந்த இன்சுலின் 1979 யார் எலி லில்லி அண்ட் கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில். 106. The replacement of a defective gene by the direct transfer of functional genes to the humans to treat genetic disease is called gene therapy. Okay. 107. Gene therapy was first successfully implemented in the year 1990. 108. The replacement of defective gene in somatic cells is called somatic gene therapy. அதுமாதிரி 109 இந்த ரீப்ளேஸ்மெண்ட் டெஃபெக்டிவ் ஜீன் இந்த ஜெம் செல் அதாவது எக்கு ஸ்பெம் அப்படிங்கிறது ஜெம் லைன் ஜீன் தெராப்பி. 110. Gene therapy conducted till date has targeted only somatic அதாவது நான் ரீப்ரொடக்டிவ் செல்லை மட்டும் தான் டில் டேட் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஜீன் தெராப்பி. 111. Our body is composed of over 200 specialized cell types that carry out specific functions. 200 specialized cell types இருக்கு நம்ம பாடியில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. 112. Specialized cell in the body that carry out specific functions are called differentiated cells. 113. Stem cells are undifferentiated or unspecialized mass of cell of variable potency. Potency 114. Potency refers to the number of phospholipids that a cell can acquire. 115. The two important properties of stem cells என்னெல்லாம் stem cells ஓட important property ability to divide and give rise to more stem cell by self renewal. அவரே டிவைட் ஆகிக்கிறது புது ஸ்டெம் செல் உருவாக்கிறார் செல்ஃப் ரினியூவல் மூலமா அண்ட் எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் பை டிஃபரன்சியேஷன். 116. Embryonic stem cells are derived from the inner cell mass of blastocytes and can be developed into any cell in the body. 117. Adult stem cells or somatic stem cells are found in the neonatal, other newborn and adults. 118. Sources of adult stem cells are எங்கெல்லாம் அந்த adult stem cells sources எதுலாம்னா amniotic fluid அப்புறம் umbilical cord and bone marrow. 119.
The use of stem cell for treatment of disease involving permanently damaged cells, tissues, organs is called stem cell therapy. 120. The treating neurodegenerative disorder like Parkinson's disease and Alzheimer's disease. Neuronal stem cells can be used to replace damaged or lost neurons. So, the process neuronal stem cells. So, this 121. The human genome has 3 billion base pairs. 3 billion, 1 billion, 122. The DNA pattern of two individuals cannot be the same except of identical twins. So, identical தவிர மற்றவங்களுக்கு அந்த DNA pattern வந்து ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு ஒரே மாதிரி இருக்காது. Except for identical twins. Identical twins மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. 123. Technique used to compare genetic differences among individuals by analyzing unique DNA sequences called DNA fingerprinting. அது தெரிஞ்சதுதான் அப்படிதானே. DNA 124ல DNA fingerprinting technique டெவலப் பண்ண யாருன்னா அலெக் ஜெஃப்ரே. 125. The sequences that serve as a molecular markers for identification in DNA fingerprinting are called variable number of tandem repeat sequences, VNTRS. 126. In human being, 99% of the DNA-based sequences are the same, called bulk genomic DNA. The remaining one differ one individual to another. It presents as a small stretches of repeated sequences called satellite DNA. 128. The small stretch of repeated DNA sequences that differs from between individuals and is used in the DNA fingerprint called satellite DNA. 129. The DNA fingerprinting technique is widely used in forensic applications like crime investigation and paternity testing. அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இந்த forensic applications. 130. DNA fingerprinting also helps in the study of genetic diversity of population, evolution, and specification. 131. One of the most tremendous development of genetic engineering is the production of genetically modified GM of plants and animals. 132. The alteration or manipulation of genes in the organism using rDNA techniques to produce desired characters is called genetic modification. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஜீன்ல மாற்றம் பண்றோம் using rDNA technology. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா genetic modification. 133. The DNA fragment inserted in the organism to produce desired character is called transgene. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை. 134. Plants or animals expressing modified endogenous gene or a foreign gene are known as a transgenic organism. 133. The genetically modified rice that can produce beta carotene to prevent vitamin A deficiency is called golden rice. This is important word. 136. The gene inserted into rice produce golden rice is the beta carotene gene required in the humans for the synthesis of vitamin A. 137. Plants that carry the beta carotene, BT gene from the bacterium Bacillus. So 137. Plants that carry the BT gene from the bacterium Bacillus thuringiensis BT can produce a toxin protein that kills the insects which attack them. 139. 138. To improve wool quality and production in sheep, genes for the synthesis of amino acid size chain were inserted to produce transgenic seed. 139. To increase growth in fishes, the salmon or rainbow trout or tilapia growth hormone gene was inserted to produce transgenic fish. இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ 139 ஒன்வேர்டு இந்த புக்கில் இருக்குது. இந்த சாப்டரில் இந்த சாப்டரை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒன்வேர்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் இந்த யூனிட்டும் ரீகால் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் நம்பர் 21 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.